Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is best laid plans on Turkish politics. President Erdoğan attempts to consolidate power in Turkey with a snap election. Turkish President Recep Tayyip Erdoğan did not take many by surprise last week when he called presidential and parliamentary elections in June, more than a year ahead of schedule. In part, since 2002, first as Prime Minister and since 2014 as the first directly elected president, he has overseen the country's steady lurch towards right-wing authoritarianism. The snap poll could be another step in that direction. First passage என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கிஷ் பிரசிடென்ட் ரெசிப் டாயிப் எர்டோகன் வந்து அடுத்த வருஷம் 2019 வர வேண்டிய பிரசிடென்ஷியல் அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸை இந்த வருஷம் ஜூன்லேயே கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எடுத்திருக்க இந்த ஸ்டெப் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது நிறைய பேத்துக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. அதுதான் டிட் நாட் டேக் மினி பை சர்ப்ரைஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2002 அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் 2014 அவங்க டேரெக்டாக வந்து பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட்டாக டேரெக்டாக எலெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட டார்கெட்டும் அவரோட எல்லா நோக்கமும் எதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் விங் அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்னு. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் விங்கோட மெஜாரிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றது அவரோட டார்கெட்டாக இருந்தது. அதனால இப்போ அவர் நடத்த போகிற அந்த தேர்தல் முடிவுகள் வந்து மறுபடியும் அந்த ரைட் விங் அத்தாரிட்டேரியனிசமுக்கே டார்கெட்டாக இருக்குது, அந்த டைரக்ஷன்லேயே போக போகுது அப்படின்றது தான் லாஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் போல் அப்படின்னு என்ன அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள். ஸோ அந்த தேர்தல் முடிவுகள் வந்து ரைட் விங் அத்தாரிட்டேரியனிசமோட அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் விங் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் அண்ட் ரைட் விங் சொல்லுவாங்க, இடதுசாரிகள் அண்ட் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் விங் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரவங்ககிட்ட இருந்து ஹெல்ப்போ சப்போர்ட்டை வாங்கி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதே இது இடதுசாரிகள் பார்த்திங்கன்னா அவங்க தொழிலாளர்களை நோக்கியே எப்பயுமே அவங்களோட கண் இருக்கும். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. Last year, he won a controversial referendum favoring an executive presidency, and he is clearly anxious to complete the transition as the changes only come into effect after the presidential election. Mr. Erdoğan had pulled off a slender victory in the plebiscite, though the exercise was held under a national emergency and several opposition leaders were in detention. The outcome reinforced concerns about sagging popularity of his Justice and Development Party, AKP. இந்த செகண்ட் பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஒரு கான்ட்ரவர்சியல் ரெஃபரண்டம் நடந்துச்சு. கான்ட்ரவர்சியல் ரெஃபரண்டம் அப்படின்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சிக்காக. அதில் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த பிரசிடென்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனில் பிரசிடென்ட்ற ஒரு போஸ்ட் மட்டும்தான் இருக்கும், பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு போஸ்ட்டே இல்லாமல் பிரசிடென்ட் மட்டும்தான் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் எல்லா ஒரு கவர்னிங் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க. அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி. அந்த எலெக்ஷனில் இவர் வின் பண்ணியிருக்காரு. அந்த பில்லை அவர் பாஸ் பண்ணணும்னா அந்த டிரான்சிஷன் அவர் உடனே கொண்டு வரணும் அப்படின்னா அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பில்லை பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அவசரமாக இந்த எலெக்ஷன்ஸை கொண்டு வர்றாங்க அப்படின்றது தான் இதில் இன்டெரக்டாக இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. அந்த செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த பொது தேர்தலில் வந்து கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அது ஒரு நேஷனல் எமர்ஜென்சியில் இருந்துச்சு, அதையும் கொண்டு வந்தது இவர் தான். அதே மாதிரி நிறைய அப்போசிஷன் லீடர்ஸையும் வந்து கஸ்டடியில் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து எர்டோகன் வந்து இந்த விக்ட்ரி வந்து அடைஞ்சாங்க அப்படின்றத செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணியிருக்கிற இந்த காரியம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன கடுதுன்னா அவரோட சாகிங் பாப்புலாரிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாகிங் பாப்புலாரிட்டி அப்படின்னா அவரோட பாப்புலாரிட்டியை அவரே வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. எதனாலன்னா அவங்களோட ஜட்ஜஸ்னாலையும் அதே மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட் பார்ட்டி பண்ணுற அந்த வேலைகள்னாலையும் இதெல்லாம் நடக்குது. அவங்களோட பாப்புலாரிட்டியோட அந்த மதிப்பு வந்து கம்மியாகிட்டே வருது. இது எல்லாருமே வந்து ஒரு கன்சர்னாக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத லாஸ்ட் லைனில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் plebiscite, அதோட மீனிங் வந்து பொது தேர்தல். டிடென்ஷன்னா கஸ்டடியில் வைக்கிறது. அண்ட் தென் சாகிங்னா குறைக்கிறது.
இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The risk of Turkey's economy overheating besides soaring inflation would make Mr. Erdoğan wary of leaving time for the opposition to consolidate. For now, averting a runoff would be uppermost on his mind. Observers cite recent developments as a prelude to the elections. One highlight is the alliance the AKP struck a few months back with its one-time rival, the Nationalist Movement Party. இந்த தேர்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டர்க்கியோட எக்கனாமி ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது, அது ஒரு ரிஸ்கில் இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஒரு நிலைமையில் வந்து எடோகன் வந்து யாருக்குமே எந்த ஒரு அப்போசிஷனுக்குமே வந்து ஒரு டைமே கொடுக்கல. இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு, இப்படி பண்ண போகிறாருன்ற ஒரு டைமே கொடுக்காம ஒரு வாட்டிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்களோ, அவரோட டார்கெட் எல்லாமே அவரோட மைண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனி எலெக்ஷனே ஒன்று இருக்கக்கூடாது, எப்படியாவது இந்த எலெக்ஷன்ஸே மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன் ஆகிட்டு பிரசிடென்ட் ஆகிட்டு எலெக்ஷன்ற ஒரு ஒன்று இல்லாமலே ஆக்கணும் அப்படின்றது அவரோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ ஃபார் நவ் அவார்டிங் அ ரன் ஆஃப் வுட் பி அப்பர் மோஸ்ட் ஆன் ஹிஸ் மைண்ட். அதுதான் அவரோட டார்கெட்டாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க. அந்த தேர்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக சில டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக அவங்க செஞ்ச ஒரு ஸ்டெப்ஸ்லாம் வந்து இந்த எலெக்ஷன்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்குது அப்படின்றது வந்து தேர்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒன் ஆஃப் த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ரிவைல் பண்ணாங்க, ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குனாங்க தேசத்துக்காக. அது என்ன பார்ட்டின்னு பார்த்தீங்களா, அவங்களோடது நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் பார்ட்டி. இதுதான் ஒன் ஆஃப் த ஹைலைட் சொல்லியிருக்காங்க. மித்ததை வந்து நெக்ஸ்ட் பேசேஜில் பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவார்ட்னா ப்ரிவென்ட். அந்த நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The latter's hard line on the Kurdish question and opposition to the Western Alliance, notwithstanding Turkey's membership of the North Atlantic Treaty Organization and long-standing ambition to join the European Union, are well known. Curiously, MHP leader Devlet Bahçeli spoke about early elections just a day before Mr. Erdoğan made the actual announcement. இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குர்திஷோட கொஸ்டின் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து வெஸ்டர்ன் அலையன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, நாட்டோவுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க. அதனால் அந்த மெம்பர்ஷிப்பில் இருந்து அவங்க எத்தனை நாள் நிலைத்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி அவங்க ஈயூக்குள்ளே அதனால் நுழைய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எலெக்ஷனோட ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்பி லீடர், இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த பார்ட்டியோட லீடர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏர்லி எலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து எடோகன் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் சொல்லியிருக்காருன்றத இந்த லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியூரியஸ்னால் ரொம்ப ஆர்வமாக அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The pact between the two parties is emblematic of Mr. Erdogan's overall political shift to a hardline stance at home and in his foreign policy. Turkey's offensive in January against a Kurdish enclave in northwest Syria tapped into a deep hostility at home against the Kurdistan Workers' Party PKK, an insurgency movement. Conversely, the attack on Afrin drew strong condemnation from Ankara's NATO allies who count on Kurdish militias in their military campaign against the Islamic State. இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான அந்த ஒரு அரசியல் உடன்பாடு எப்படி இருக்குன்னா, மிஸ்டர் எர்டோவன் அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் மாற்றம் அதுக்கு ஒரு கடினமான நிலைப்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில். இன்னொன்று அவருடைய வெளியுறவு கொள்கை இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கடினமான ஒரு நிலைப்பாடை தான் அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுது. இதுதான் அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையிலான அந்த அரசியல் உடன்பாடுடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கி வந்து நார்த் வெஸ்ட் சிரியாவில் இருக்கிற அஃப்ரின் அப்படின்ற இடத்துல குர்திஷ் இன மக்கள் மீது ஒரு தாக்குதல் வந்து நடத்தினாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குர்து இன மக்களை வந்து டர்க்கி வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூர்ஜென்சி மூமெண்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க. அடுத்ததாக இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டர்க்கி வந்து நார்த் வெஸ்ட் சிரியாவில் இருக்க அஃப்ரின்ன்ற ஒரு இடத்துல ஜனவரியில் ஒரு தாக்குதல் வந்து நடத்தினாங்க குர்திஷ் இன மக்கள் மீது. ஸோ அவங்கள வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ஹாஸ்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த விரோதம் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். டர்க்கியில் வந்து குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எதிராக வந்து இருக்காங்க டர்க்கி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டர்க்கியில் இருக்கிறவங்க வந்து அந்த குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை ஒரு தீவிரவாத அமைப்பாக பார்க்குறாங்க, ஒரு இன்சூர்ஜென்சி மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அஃப்ரீனில் நடந்த அந்த நார்த் வெஸ்ட் சிரியாவில் இருக்க அஃப்ரீன்ன்ற இடத்துல நடந்த அந்த ஒரு அட்டாக் வந்து யூஎஸ்டருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பெற்றிருக்கு. ஸோ அவங்க வந்து டர்க்கியோடைய அலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒரு நேச நாடு அப்படின்னு. யூஎஸ் வந்து டர்க்கிக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. சிரியாவில் உள்ள குர்து மக்களுக்கும் யூஎஸ் வந்து சப்போர்ட். ஸோ சிரியாவில் இருக்க குர்து மக்களை வந்து டர்க்கி வந்து தாக்குறதுனால யூஎஸ் இதுக்கான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் வந்து அந்த குர்திஷ் மிலிட்டரி பீப்புளை வந்து அந்த குர்து இன மக்கள்கிட்ட இருக்க அந்த மிலிட்டரி பீப்புளை வந்து அவங்களுடைய மிலிட்டரி குரூப்பாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். At home, democratic space in Turkey has severely shrunk since the imposition of a national emergency and the crackdown following an unsuccessful military coup in 2016. Since then, countless critics have been detained, including journalists, and Turks are careful about voicing their opinions openly. A recent clampdown in a reputed Istanbul university over Turkey's offensive on Afrin has raised concerns over academic freedom. ஸோ இந்த 6 பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கியில் சுதந்திரத்துக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறமா ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி கூப் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயரில் அப்படின்னா 2016 அன்சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி கூப் அப்படின்னா ஒரு இராணுவ ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. ரெசிப் தாயிப் எர்டோவன் அவருக்கு எதிராக வந்து நடந்துச்சு. அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிது, தோல்வியில் முடிஞ்சிருச்சு. திருப்பி வந்து அவரே வந்துட்டார். ஸோ அதற்கப்புறமா கிரிட்டிக்ஸ் டர்க்கியில் அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாருமே டீடைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜேர்னலிஸ்ட்டும் இன்க்ளூட் தான் ஆயிருக்காங்க. அடுத்ததாக டர்க்கியில் இருக்கிற மக்கள் வந்து அரசுக்கு எதிராக இல்லை எர்டோவனுக்கு எதிராக வாய்ஸ் பண்ணுறதை வந்து ஓப்பனாகவே குறைச்சிக்கிட்டாங்க. இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாய்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நடக்கிறதா அவங்களுக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் அவங்கள்ட்ட தெளிவாகவே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக இஸ்தான்புல் யூனிவர்சிட்டி அப்படின்றதில் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஃப்ரீன் நார்த் சிரியாவில் அஃப்ரீன்ற இடத்துல நடந்த அந்த டர்க்கி தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் அகாடமிக் ஃப்ரீடமும் வந்து அங்கே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி கோப் அப்படின்ற இதுக்கான மீனிங் இராணுவ ஆட்சி மாற்றம் அப்படின்றது தான். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The routine labeling of protesters as terrorists and communists reflects a creeping intolerance against even normal expressions of dissent. Even as he seeks to consolidate his hold on power, Mr. Erdoğan can only salvage his reputation if he starts restoring civil liberties ahead of the election. இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டர்க்கியில் நார்மலாக ப்ரொட்டஸ்டர்ஸை எந்த விதமாக லேபிள் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, டெரரிஸ்ட் இல்லை கம்யூனிஸ்ட்னு தான் அவங்கள வந்து லேபிள் பண்ணுறாங்க. இதை வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டு வரதை மென்ஷன் பண்ணுது. ஏன் அப்படின்னா, மக்கள் வந்து நார்மலாக இல்லை ஒரு விஷயம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட அவங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் அவங்க டெரரிஸ்ட் இல்லை கம்யூனிஸ்ட் இதில் தான் வராங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு சகிப்புத்தன்மையை குறைச்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்னென்னா, இப்போ எர்டோவன் அவருடைய பவரை வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கலாம், அதாவது அடுத்த முறையும் பவருக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எர்டோவன் கேன் ஒன்லி சால்வேஜ் இஸ் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வேஜ் அப்படின்றதுக்கான மீனிங் ரெஸ்கியூ ஃப்ரம் லாஸ் அட் சி அப்படின்றது தான். கடலில் தொலைஞ்சு போன எதையாவது ஒன்று இல்லை மூழ்கி போன எதையாவது ஒன்றுத்துலேருந்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை ரெஸ்கியூ பண்ணுறது தான் வந்து சால்வேஜ் அப்படின்றது. ஸோ அவர் வந்து மூழ்கிட்டு இருக்க இப்போ அந்த டர்க்கின்ற ஷிப்பில் இருந்து அவர் அந்த ரெப்யூட்டேஷன் அப்படின்ற இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான இதில் சொல்லியிருக்காங்க. அவருடைய ரெப்யூட்டேஷனை எப்போ காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் லிபர்ட்டிஸ் பொது உரிமைகளை அவர் வந்து எப்போ ரிஸ்டோர் பண்ணி கொண்டு வராரோ அப்போ தான் வந்து அவர் ஜெயிக்க முடியும் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இதை அவர் வரக்கூடிய பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்வேஜோடைய மீனிங் ரெஸ்கியூ ஃப்ரம் லாஸ் அட் சி அப்படின்றது தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய மீனிங் இன்டாலரன்ஸோடைய மீனிங் சகிப்புத்தன்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 5 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் லர்ச், அதோடைய மீனிங்
An abrupt, uncontrolled movement, especially an unsteady tilt or roll. As a noun, the same word as a verb, meaning make an abrupt, unsteady. Example, the boat gave a violent lurch and he missed his footing. Synonyms, jerk, tilt, lean. Antonyms, stay, correct and steady. And the next word, plebiscite, meaning the direct vote of all the members of an electorate on an important public question such as a change in the constitution. As a noun. Example, the administration will hold a plebiscite for the approval of a constitutional reforms. Synonyms, election, poll. Antonyms, split, ticket. And the next word, sagging, meaning sink, subside or bulge downwards under weight of pressure or through lack of strength. As a noun. Example, the bed sagged in the middle. Synonyms, cave in, dip, drop off. Antonyms, ascend, grow. Next word, emblematic, meaning serving as a symbol of a particular quality or concept. Symbolic. Example, this case is emblematic of a larger problem. Synonyms, typical, characteristic. Antonyms, non-symbolic. And the last word, salvage, meaning rescue as a verb. Example, the ship was beyond salvage. Synonyms, reclaim, recover, regain. Antonyms, abandon and lose. எப்பவும் போல் நம்ம கிராமர் பார்ட் வந்து பார்ப்போம் ஆஃப்டர் த மீனிங். ஸோ வாங்க நம்ம கிராமர் பார்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரூல் நம்பர் 1, சம் ஆஃப் த அட்ஜெக்டிவ்ஸ் சச் அஸ் யூனிக், பர்ஃபெக்ட், யூனிவர்சல், எக்ஸ்ட்ரீம், என்டையர், கம்ப்ளீட், ரவுண்ட், ஃபுல் ஸ்கொயர் ஆர் நாட் யூஸ்ட் இன் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்வடார் முண்டி இஸ் த மோஸ்ட் யூனிக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சால்வடார் முண்டி அப்படின்றது ஒரு யூனிக்கான பெயிண்டிங், ஒரு தனித்துவமான பெயிண்டிங் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஏன் வந்து மோஸ்ட் யூனிக் அப்படின்னு வரக்கூடாது அப்படின்னா, யூனிக்னாலே அது தனித்துவமானது, அதை நம்ம வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு சொல்லக்கூடாது. மோஸ்ட் அப்படின்றது வரக்கூடாது. ஸோ அதுக்கான கரெக்டான சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சால்வடார் முண்டி இஸ் அ யூனிக் பெயிண்டிங் அப்படின்றது மட்டும்தான் வரணும். அதில் மோஸ்ட்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதில் சொல்லியிருக்க மாதிரி யூனிக், பர்ஃபெக்ட், யூனிவர்சல், எக்ஸ்ட்ரீம், என்டையர், கம்ப்ளீட், ரவுண்ட், ஃபுல் ஸ்கொயர் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு அட்ஜெக்டிவ் வரக்கூடாது. அதாவது டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டர் அண்ட் எல்டஸ்ட் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் பர்சன்ஸ் ஒன்லி. ஓல்டர் அண்ட் ஓல்டஸ்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் போத் பர்சன்ஸ் அண்ட் திங்ஸ். எல்டர், எல்டஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பர்சனை தான் குறிக்கணும், வேறு யாரையும் அதை குறிக்கக்கூடாது. ஒரு பொருட்களையோ இல்லை வேறு ஏதோ ஒரு திங்ஸையோ அது குறிக்கக்கூடாது. ஓல்டர் அண்ட் ஓல்டஸ்ட் அப்படின்றது வந்து பர்சன் அண்ட் திங்ஸ் ரெண்டையுமே வந்து குறிக்கலாம். ஸோ இன்கரெக்ட் சென்டென்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் இஸ் மை ஓல்டர் பிரதர். இதில் ஏன் இந்த சென்டென்ஸ் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ராம் என்னுடைய அண்ணன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அதாவது ஓல்டர் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னோட வயசில் அதிகமானவங்க அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரூலில் பார்த்த மாதிரி எல்டர் இல்லை எல்டஸ்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓல்டர் அண்ட் ஓல்டஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் விச் என்ஸ் வித் superior, inferior, senior, junior, prior, anterior, posterior, etc. should take to after them and not than. So இதுக்கான ஒரு incorrect sentence, he is senior than me. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. சீனியர் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தேன் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா டூ தான் வந்து வரணும். ஸோ இதுக்கான கரெக்ட் சென்டென்ஸ், he is senior to me. ஸோ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சுப்பீரியர், இன்ஃபீரியர், சீனியர், ஜூனியர், ப்ரையர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதற்கு அடுத்ததாக வர வேர்ட் டூவாக தான் இருக்கணும், தேன் வரக்கூடாது அப்படின்றது தான். இந்த இங்கிலீஷ் ஷோ இதோட முடிஞ்சு. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Bye guys, meet you tomorrow.